ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி உங்களுக்கு 12வது நாள் ஹிந்தி வகுப்பு உங்களுக்கு எடுக்கிறேன். ஷார்ட்டில் உங்களுக்கு சுருக்கமாக எல்லாத்தையும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதுவும் முக்கியமான ஒரு பகுதி. நம்ம இத்தனை நாளாக நம்ம என்ன பார்த்தோம்? கா வரிசையில் புள்ளி வந்தால், சா வரிசையில் புள்ளி வந்தால், டா வரிசை, தா வரிசை, பா வரிசை வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? புள்ளி வந்ததுன்னா எப்படியெல்லாம் வாசிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது இன்னும் 3 வரிசை தான் இருக்குது. அந்த வரிசையில் இன்றைக்கி மொத்தமாக நம்ம பார்த்துடலாம், எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஹிந்தியில் ய ர ல வ, ஷா இஷா சா ஹா, இக்ஷ இத்ர இக்ஞ இஸ்ர, இந்த எழுத்துக்கள் வரிசையில் புள்ளி வந்தால் வாசிக்கும் முறை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டில் இது வேர்டு பாருங்கள், சா வந்திருக்கு. இது சரஸ்வதி சான்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சாக்கு மேலே புள்ளி வந்திருக்கு. அடுத்து என்ன வந்திருக்கு? யா வந்திருக்கு. யா மா. இந்த கடைசி எடுத்து எப்போவுமே இம்மு தான் சொல்லுவோம். சாக்கு மேலே புள்ளி வந்தானாக்கா நம்ம இதை எப்படி எடுத்துட்டு சொல்லணும்? இன் சஞ்ஞம், சஞ்ஞம் கட்டுப்பாடு, சஞ்ஞம் கட்டுப்பாடு. அடுத்தது பாருங்க, இ இங், சா இன், இன்சான் மனிதன். நல்லா கவனிக்கங்க, இ இன், இன்சான் மனிதன். அடுத்து பாருங்க, சாக்கு மேல புள்ளி, சங்சார். அடுத்த எழுத்து என்ன இருக்கோ அதை ரிலேட்டடாக தான் சொல்லணும். இப்போ சான் இருக்கு, சங்சார், சங்சார், சங்சார்னா உலகம். இப்போ பாருங்க, சி இருக்கு, சிக்கு மேலே புள்ளி, சி இம், சின் ஹ, சிங்க், சிங்க்னா சிங்கம். அடுத்து பாருங்க, ஈக்கு மேலே புள்ளி, சா, சரஸ்வதி சா, லாங் ஸ்ட்ரோக்கு. இது ஃபா, ஃபாவை இஃப்னு சொல்லுவோம். இன்சாஃப், இன்சாஃப்னா தீர்ப்பு. அம் இஷ், அங்ஷ், அங்ஷ்னா பகுதி. யந்திர, இது யந்திர, யாக்கு மேல புள்ளி, திர, யந்திர இயந்திரம். உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எழுத்துக்கள் பூரா புள்ளி வந்தால் எப்படின்னு நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. நம்ம எப்படியெல்லாம் வாசிக்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து நாளைக்கு இதை விட ஒரு சிறப்பான இது இருக்காது. சந்திர பிந்து வந்தால் நம்ம எப்படி வாசிக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி.